ஹாய். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை படத்தை பத்தி பேசலாங்க. அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. அந்த படத்தோட டைரக்டர் யார் பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா. ப்ரொடியூசர் வந்து கே பாலச்சந்தர். கவிதாலயா கே பாலச்சந்தர் அந்த பேனர்ல தான் வந்து படம் எடுத்திருப்பாரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுரேஷ் கிருஷ்ணாங்க. இதுக்கு முன்னாடி கமலை வச்சு சத்யா படம் எடுத்தாரு. இப்ப அதுக்கப்புறம் ரஜினியை வச்சு அண்ணாமலை. ரஜினியை வச்சு இருக்கிற முதல் படம் வந்து இந்த படம் அண்ணாமலை தாங்க. இந்த படத்து மூலியமா தான் வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு எம்பளமே கிரியேட் ஆச்சுங்க. வந்து நிறைய அந்த படம் பார்க்க போனவங்க யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு நேம் அதுக்காகவே வந்து அந்த ஒரு எம்பளத்துக்காகவே வந்து போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அசோக் அண்ணாமலை ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலை வந்து பால்காரன், அசோக் வந்து பெரிய பிசினஸ் மேன். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சின்ன வயசுலயே நட்பாகுது. அந்த நட்பு வந்து கொஞ்சம் வாலிப வயசு வரைக்கும் தொடருது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு சூழ்ச்சியினால வந்து இந்த நண்பர்கள் வந்து பிரிகிறாங்க. யாரோ பண்ண சூழ்ச்சியினால வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து பிரிகிறாங்க, எதிரி ஆயிடுறாங்க. எதிரி ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த நம்ம அண்ணாமலையும் வந்து பெரிய பிசினஸ் மேன் ஆகுறாரு. பிசினஸ் மேன் ஆனதுக்கு அப்புறம் வந்து அசோக வந்து நம்ம வீழ்த்தணும், நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும். அசோக வந்து வீழ்த்தினாரா இல்ல இங்க ரெண்டு பேர்த்தோட நட்பு வந்து இணைஞ்சுதா, இதுதான் வந்து மீதி கதைங்க. இந்த படத்துல வந்து என்னென்ன காட்சிகள் சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கறத பேசிடுவோம். ஸ்டார்டிங்ல வந்து சின்ன வயசு அண்ணாமலை காட்டுவாங்க. பஞ்ச் அடிச்சுட்டே வருவாரு. பால தண்ணிய கலக்கிறவன் நான் இல்ல, நேர்மையா உழைக்கிறவன் இந்த மலை அண்ணாமலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு அசோக்கு சின்ன சின்ன வயசு அசோக்கு, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நட்பாகும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. நட்பு வந்து வாலிப வயசு வரைக்கும் போகும். அது இன்ட்ரோடக்ஷன் சாங் ரஜினியை வந்து ஃபர்ஸ்ட் காட்டும் போது வந்தேண்டா பால்கார் அந்த பாடல்ல தான் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு வருவாங்க. குஷ்பு கூட நடக்கிற காமெடி சீன் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து ஹாஸ்டலுக்குள்ள வந்து பாம்பு போயிடும். ஒரு பால்கார அண்ணாமலை வருவார், பால் கொண்டு வருவார். அந்த டைம்ல வந்து பாம்பு பிடிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாம்பை பிடிக்கலான்னு உள்ள போவாரு. அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் ஜனகராஜோடைய அந்த இங்கிலீஷ் பேசுற காமெடி, அந்த காமெடியும் நல்லா இருக்குங்க. ஒரு மசால் வடை, ஒரு சாயா, சூடான சாயா. குட் மார்னிங். வணக்கம். கடைசியில இந்த நிழல் ரவியும் ராகதா ரவி ரெண்டு பேரும் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கு எதிராக வந்து சூழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த சூழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலையும் அசோக்கும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சவால் விட்டுட்டு போவாரு. நானும் உன்னை விட நான் பெரிய ஆள் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுவாரு. அந்த சீன் நல்லா இருக்கும். நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. சவால் விட்டதுக்கு அப்புறம் அந்த வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் அந்த பாடல் வந்து அருமையா இருக்குங்க. அந்த ஒரு பாடல்லையே வந்து பெரிய ஆளாயிருவாரு நம்ம அண்ணாமலை.
அந்த பாடல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டுல வந்து பெரிய காட்சியெல்லாம் எடுத்தாங்க. இதை பார்த்துதான் அதை காப்பி பண்ணாங்க. இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து மாஸ் சீனாவே இருக்குங்க. ரஜினி வருவாரு, பார்த்துட்டு ஒரு பஞ்செல்லாம் அடிச்சுட்டு போவாரு. ஒவ்வொரு காட்சியும் வந்து அப்ளாஸுங்க. செமைய இன்ட்ரோ கொடுப்பாரு. வருவாரு, பஞ்சு டைலாக் பேசுவாரு, ஒரு சீன் முடிஞ்சிடும் போயிடுவாரு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் இருக்கிற பிஜிஎம் வரும். இந்த தம் அந்த சிகரெட் குடிச்சிட்டு வந்து உட்காருவாரு பாருங்க. அப்படியே பாக்கெட்ல கை விட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கோட் ஷூட் போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் இருக்கிற தீமோட அப்படியே நடந்து வருவார். அந்த காட்சி நல்லா இருக்கும். தன் நண்பன் அசோக பார்த்துட்டு மலடா அண்ணாமலை அப்படிம்பாரு. அந்த சீனும் நல்லா இருக்கும். மலடா அண்ணாமலை. கடைசியில வந்து ஒரு நிலங்கள் ரவி வந்து அசோகையும் அண்ணாமலையும் வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணதுக்கு அப்புறம் சண்டை காட்சி நடக்கும். அந்த சண்டை காட்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அசோக்கும் அண்ணாமலையும் வந்து சேர்ந்துருவாங்க. அந்த காட்சியும் நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து தேவா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற எம்பளத்துக்கு ஒரு சூப்பரா மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த மியூசிக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்துல எல்லா பாடலும் வந்து அவ்வளவு அருமையா இருக்குங்க. எல்லாம் மாஸ் ஹிட் கொடுத்துருப்பாரு நம்ம தேவா சார். இந்த படம் வந்து நம்ம ரஜினி சாரோடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. மறக்காம போய் பாருங்க.